நம்ம நாட்டில் இருக்க ஆண்கள் எப்போ அவங்களோட ஒய்ஃப்க்கு, அம்மாவுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு ஒரு உலகம் இருக்குது, அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்போ தான் பெண்களுக்கு ரியலாகவே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் இண்டிபெண்டன்சி இன் லைஃப் ஸ்டைல் கிடைக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க. தே மே பி மேரிட் ஆர் அன்மேரிட். ஆனால் பெண்கள் எல்லாரும் தங்களோட சேலரியை கரெக்டாக பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணுறாங்களான்னு கேட்டால் டெஃபினட்னா இல்லை. லெட்ஸ் டாக் அபவுட் த சேலரி ஸ்பிளிட்டிங் ஃபார் விமன், அதுவும் மேரிட் அண்ட் அன்மேரிட் போத் ஆஃப். இது ரொம்ப முக்கியம்னு இப்போ நான் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் காயத்ரி அண்ட் இது உங்கள் ஃபீமேல் ஃபினான்ஸ் ஃபேக்ட்ரி சேனல். மாத சம்பளம் வந்ததும் ஒரே நாளில் எல்லா சம்பளமும் காலி ஆகிடுதா? நீங்கள் மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் ஆகுதா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சேலரியை அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி பட்ஜெட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணலைன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் சேலரியை ஸ்ப்ளிட் பண்ண தெரியாத அப்படின்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு கனவு மாதிரி தாங்க ஆகிடும். இன்றைக்கி நம்ம 2 பேரோட சேலரி ஸ்ப்ளிட்டிங்கை பார்க்க போகிறோம் அண்ட் பட்ஜெட்டிங்கை பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தவங்க மேரேஜ் ஆனவங்க, இன்னொருத்தவங்க மேரேஜ் ஆகாதவங்க. ஆனால் 2 பேருக்குமே ஒரே சேலரி தான். பட் அவங்களோட பட்ஜெட்டிங் அண்ட் சேலரி ஸ்ப்ளிட்டிங் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும். பிகாஸ் அவங்க 2 பேரோட நீட்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி வேறு வேறு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 பேரை எடுத்துக்கலாம். ஒருத்தர் ராதா, அவங்க மேரேஜ் ஆகாதவங்க. இன்னொருத்தவங்க சுதா, அவங்க மேரேஜ் ஆனவங்க. பட் 2 பேரோட சேலரியுமே 30,000 தான். பட் அவங்களோட ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் சேலரி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் நம்ம ராதாவோட சேலரி ஸ்ப்ளிட்டிங் பற்றி பார்க்கலாம். அவங்களோட சேலரி ஸ்ப்ளிட்டிங் ரூல்ஸ் என்னென்னா 50, 30, 10 and 10. ராதாவோட ஸ்ப்ளிட்டிங் ரூல்ஸ் படி அவங்க 50% ஆஃப் சேலரியை அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் அண்ட் 30% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காகவும் அண்ட் 10% அவங்க செல்ஃப் க்ரோத்காகவும் அண்ட் 10% அண்ட் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்காகவும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ராதா ஃபர்ஸ்ட் 50% ஆஃப் தி சேலரியை அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் கட்டுறதுக்கு அண்ட் ஆஃபீஸ் போகிற ட்ராவலிங்க்காக, தென் மொபைல் ரீசார்ஜ், வைஃபை ரீசார்ஜ் அண்ட் சம் அதர் பில்ஸ்க்காகவும் அண்ட் ஃபுட்டுக்காக அண்ட் அவங்களோட ஷாப்பிங்க்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 50% ஆஃப் 30,000 15,000. ஸோ அவங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக 15,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 30% தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இதுதான் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆஸ் ராதா பார்த்திங்கன்னா ஒரு அன்மேரிட் பர்சன் அப்படிங்கிறதுனால அவங்க ரிஸ்க் எடுத்தே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். பட் த ஃபோர்மோஸ்ட் ஃபார் ஒரு அன்மேரிடுக்காகவும் இருக்கட்டும், இல்லைனா ஒரு மேரிடாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவங்க அந்த 30% ஆஃப் அவர் சேலரியை எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு அமௌண்ட்டும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்காகவும் ஒரு அமௌண்ட் அண்ட் கோல்டு சேவிங்ஸ்க்காக ஒரு அமௌண்ட்டுன்னு சின்ன சின்னதாக அவங்க போட்டு வைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஓவராலாக 9,000 rupees ஆஃப் 30,000 அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக. நெக்ஸ்ட் 10% பார்த்திங்கன்னா அவங்க செல்ஃப் க்ரோத்துக்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜஸ்ட் அப்கிரேட் ஆர் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ். ஸோ அதுக்காக ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ப்ரொஃபஷன் ரிலேட்டடான புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ஹெல்த் தட் மென்டல் ஹெல்த்துக்கான புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டட் புக்ஸ், அந்த மாதிரி தன்னை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு 10% அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் 30,000ல் 3,000 அவங்களோட செல்ஃப் க்ரோத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்புறம் இன்னொரு 10% அவங்க ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட நம்ம அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், ஒரு மூவி போகிறதா இருக்கட்டும், அண்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே ஃபுட் சாப்பிட்றது, அது எல்லாமே ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டில் வந்துடும். ஸோ இதுக்காக அவங்க ஒரு 3,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது ஒர்க்கிங் விமனாக இருந்து இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா
தயவு செஞ்சு இப்போவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ அதிகமாக வரும். யூ வில் நாட் இமேஜின் அட் ஆல். நீங்கள் வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அதோட எஃபெக்ட், அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேரேஜ் ஆகாத ராதாவை பற்றி பார்த்தோம். அவங்களோட பட்ஜெட்டிங் அண்ட் சேலரி ஸ்ப்ளிட்டிங்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம சுதாவை பற்றி பார்க்கலாமா? சுதா ஒரு மேரேஜ் ஆன பொண்ணு. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். அதனால் அவங்களோட சேலரி ஸ்ப்ளிட்டிங் ரூல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ராதாவை விட. லெட்ஸ் see that. சுதாவோட சேலரி ஸ்ப்ளிட்டிங் ரூல் பார்த்தீங்கன்னா 40, 30, 20 and 10. ஃபர்ஸ்ட், சுதா வந்து 40% ஆஃப் தி சேலரியை வந்துட்டு அவங்க ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் அண்ட் 30% ஆஃப் சேலரியை வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக அண்ட் 20% பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் 10% ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 40% ஆஃப் 30,000 பார்த்தீங்கன்னா 12,000. இந்த 12,000ல் அவங்க ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்ஸு கீழே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ்ஸை செலவு பண்ணுறாங்க, அப்புறம் க்ராசரிஸ் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறாங்க, அண்ட் கிட்ஸோட நீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக அவங்க 12,000 வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு 30% அவங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சிமிலர் டு ராதா, இவங்களும் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் சிப் போடுறாங்க அண்ட் பிபிஎஃப் போடுறாங்க அண்ட் சைல்டு எஜுகேஷன் ஃபண்டுக்காக கொஞ்சம் அமௌண்ட்டையும் வைக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 30% ஆஃப் 30,000 பார்த்தீங்கன்னா 9,000. ஸோ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ்க்காக 9,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சிமிலர் டு ராதா. நெக்ஸ்ட்டு 20% அவங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு பண்ணுறாங்க. லைக் அவங்களுக்கு தேவையான க்ளோத்திங்ஸ் வாங்கிக்கிறது, அப்புறம் அவங்களோட ஹெல்த் கேர் பண்ணிக்கிறது அண்ட் பர்சனல் நீட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வாங்கிக்கிறது. அதுக்காக அவங்க ஒரு 20% ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 6,000. ஸோ 30,000ல் 6,000 விச் இஸ் 20% அவங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10% பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அவங்களோட செல்ஃப் கேருக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் ஹர் ஹாபீஸ், ஏதாவது ஹாபீஸ் இருந்ததுன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்மால் ஹாப்பினஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு 10% லைக் ஒரு 3,000 வந்து அவங்களோட சேலரியிலேருந்து அவங்களுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆன பெண்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம குடும்பத்துக்காக மட்டும் செலவு பண்ணால் மட்டும் பத்தாது, நமக்காகவும் நம்ம செலவு பண்ணிக்கணும் அண்ட் நம்மளோட ஃப்யூச்சருக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணி வைக்கணும். இந்த ராதா சுதா 2 பேரோட லைஃப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அழகாக ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுதாங்க ஒரு ரைட் சாய்ஸ். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு பெண்களாக எல்லாருமே கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸில் ஒரு அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதுதாங்க நம்மளுக்கு ஃப்யூச்சரில் அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. காமன் மிஸ்டேக்ஸ் பல பெண்கள் செய்கிறது என்ன தெரியுமாங்க? சேவிங்ஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃபுல்லாக செலவு பண்ணுறது, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி மீதே வந்து ரொம்பவும் டிபெண்ட்டாக இருக்கிறது, அப்புறம் எனக்கு வந்துட்டு பணம் மேனேஜ் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறது. பட் யூனோ ஒன் திங், ரொம்ப ட்ரூத்தை சொல்கிறேன், பெண்கள் தாங்க பெஸ்ட்டு மணி மேனேஜர்ஸ். அவங்க மணியை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சேலரி எவ்வளோங்கிறது முக்கியமே இல்லை, அதை நம்ம எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறோன்றது தாங்க முக்கியம். நீங்கள் மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க்கிங்காக உங்கள் கையில் சேலரி இருக்கா, அந்த சேலரியை நீங்கள் அழகாக கண்ட்ரோல்டாக மேனேஜ் பண்ணணும் அண்ட் உங்களோட சேலரியை அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானிங் எல்லாம் போடணும். அப்போ தாங்க ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் உமனாக மாற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஒரு விமனாக எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் திஸ் இஸ் காயத்ரி அண்ட் திஸ் இஸ் யோர் ஃபீமேல் ஃபினான்ஸ் ஃபேக்ட்ரி சேனல். பாய்.